சென்னையில் உள்ள முதல் தொகுதி டாக்டர் ராதாகிருஷ்ண நகர். இந்த வாட்டி இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலில் போட்டி போட போகும் கட்சி மற்றும் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சார்ந்த வெண்ணிலா, தாயுமானவன், நம்முடைய தாவேக்காவை சேர்ந்த மரியா வில்சன், அதிமுகவை சேர்ந்த RS ராஜேஷ் மற்றும் திமுகவை சேர்ந்த எபினேசர். இந்த 4 பேரும் தான் இந்த RK நகர் தேர்தலில் வந்து போட்டி போட போறாங்க. இது 2021 இந்த ஒரு கட்சியும் பெற்ற வாக்குகள் 2021 போட்டியிட்ட அதே எபினேசர் திமுக சார்பாகவும் அதே ராஜேஷ் வந்து அதிமுக சார்பாகவும் வந்து களம் காண்றாங்க. மற்றவங்களாம் புது வேட்பாளர் அந்த தொகுதிக்கு. ஆனா இவங்க 2 பேரும் ஏற்கனவே அந்த தொகுதியில ஒர்க் பண்ணவங்க தான். அவங்க போன முறையில பாத்தீங்கன்னா திமுகவை சார்ந்த எபினேஸ்வர் வந்து 51.7% வாக்குகளும், ராஜேஷ் வந்து 28.8% வாக்குகளும் எடுத்திருந்தார், அதிமுகவை சேர்ந்தவர். இதுல மிக முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது வந்து அடுத்து வர கட்சிகள் தான் வந்து ரொம்ப முக்கியமான 2021க்கும் 26க்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடியது. 2021க்கும் 26க்கும் என்ன ஒரு ஒற்றுமை அப்படின்னா, அந்த 3 கட்சிகள் அப்படியே தான் இருக்கு. அதாவது நம்முடைய அதிமுக, திமுக மற்றும் நாம் தமிழர், இந்த 3 கட்சி அப்படியே தான் இருக்கு. புதியதாக களம் கொண்டிருக்கும் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் வந்து சென்ற முறை மக்கள் நீதி மையம், அவரும் வந்து ஒரு மிக பிரபலமான ஒரு நடிகர், இவரும் ஒரு மிக பிரபலமான நடிகர். விஜய் சார் வந்து என்னன்னா, இந்த சின்ன பசங்க மத்தியில வந்து அது சின்னதாக ஒரு டீனேஜ் பசங்கிட்ட வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு ஈர்ப்புத்தன்மை கொண்டவராக இருந்தார். ஆனா கமலஹாசன் சார் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட் பீப்புள், கொஞ்சம் அந்த பெரியவங்க தரப்புல வந்து அதிகமான ஈர்ப்பு கொண்டிருந்தாரு கமலஹாசன் சார். நம்ம போன முறை கமலஹாசன் சார் இருந்ததை விட கண்டிப்பா விஜய் சார் இருந்தது ஒரு படி மேலதான், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா கமல் சார் சொல்லும் போது மக்கள் நீதி மையத்துக்கும் திமுக போட்டின்னு டைரக்டா ஃபைட் பண்ணல. இவர் டைரக்டா ஃபைட் பண்ணும்போது அந்த ஃபைட் சில பேருக்கு பிடிச்சி மேலும் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து மேலும் சில வாக்காளர் சேர்றாங்க. அந்த மாதிரி சினாரியோட பார்த்துதான் நீங்க இது பாருங்க. எதுக்கு அது போன வருஷம் 2021 நான் காட்டுறேன் அப்படின்னா, அப்ப என்ன வாக்கு சதவீதம் வந்திருக்கு நீங்க கண்டுபிடிச்சாதான் இப்ப விஜய் சாருடைய தாக்கம் வந்து அப்படியே டைரக்டா வந்து கமல் சாருடைய அந்த இப்ப கமல் சார் போட்டி போடல, அவருக்கு வந்த வாக்குகளை வச்சுதான் விஜய் சாரோட வாக்குகள் வந்து நீங்க வந்து ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். நம்ம சொல்றது உண்மையா போய் நீங்க கண்டுபிடிக்க முடியும். அந்த வகையில பாத்தீங்கன்னா சென்ற முறை வந்து நாம் தமிழர் வந்து இந்த தொகுதியில 11% வாக்குகளும், கமலஹாசன் சாருடைய மக்கள் நீதி மையம் வந்து ஃபாசில் அப்படின்ற 6% வாக்குகளும், காளிதாஸ் அப்படின்றது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அவங்களும் இந்த வாட்டி வந்து நம்முடைய அதிமுக சேர்ந்துட்டதால அதையுமே வந்து நம்ம பெருசா கன்சிடர் பண்ணல. இந்த 2த்தையுமே வந்து நம்ம ஜென்ரலா அதர்ஸ் தான் போட்டுடுறோம். இந்த 3% வாக்குகள், 3 வாக்குகள் தவிர மிச்ச எல்லா வாக்குகளையும் ஒன்னாக்கிடுறோம். அது வந்து ஏன்னா இவங்க எல்லாமே ஒரு கூட்டணியில சேர்ந்துட்டதால அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த 2026 தேர்தல்ல 2021 நம்ம ஏற்கனவே பார்த்ததான் திமுக 52%, அதிமுக 29, நாம் தமிழர் 11, மக்கள் நீதி மையம், அம்மா மக்கள் முன்னேற்றம் மற்ற அதர்ஸ் வந்து 8%, டிவிக்கு அப்ப போட்டி போடல. சோ அவங்க நில். 2026 இப்ப பாத்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி மேலும் திமுக மேல ரொம்ப ரொம்ப மக்கள் வந்து எதிர்ப்பு இருக்கிறதால கிட்டத்தட்ட அவங்களோட வாக்குகள் பிளஸ் உங்க கூட்டணி சேர்ந்து எல்லாமே கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41%, கிட்டத்தட்ட வந்து 11% வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு குறையுதுன்னு வச்சுக்கினா கூட அதிமுகவுக்கு 29-26 என்ன காரணம், RK நகர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அதர் கேண்டிடேட்ஸ் இருக்கும்போது இவங்ககிட்ட வந்து அந்த ராஜேஷ் சாரை விட இவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அந்த எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே அதிமுகவுக்கு அதுல மாறல. அந்த RK நகர் பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் ரெக்கார்டு பிரகாரமும் சரி, இப்ப இருக்கிற சினாரியோ பிரகாரம் நாம் தமிழருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11-16% வாக்குகள் வந்து RK நகர். ஏன்னா போனதே 11% வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. சோ அங்கிருந்து ஒரு 5% வந்து அவங்களுக்கு ஏறுது. இந்த வாட்டி ஏறி 16% வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சி பெறாங்க. இதுல மிக முக்கியமா இந்த 8% அங்க குறைஞ்ச 11%, கிட்டத்தட்ட 19% குறையுது. அதிமுக ஒரு 3, கிட்டத்தட்ட 22%. இவங்க கிட்டத்தட்ட 5% போனா 17% வந்து நாம் தமிழருக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்குது. கமல் சார் வந்து அவருடைய கட்சியும் அமமுக சேர்த்து 8% வாக்குகள் தான் பெற்றாங்க. ஆனா இங்க 17% வாக்குகள். காரணம் RK நகர் தொகுதியுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் விஜய் சாருக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு டைப் ஆஃப் பீப்புள்ஸ் அவர் ரொம்ப விரும்பக்கூடிய மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப பேர் இருக்கிறாங்க. சோ அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17% வாக்குகள் பெற்றாரு. இதனால என்ன ஆகுதுன்னா நம்முடைய டிஎம்கே வந்து அந்த தொகுதியை RK நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 15% வந்து கன்ஃபார்மா வந்து அவங்க வந்து அந்த தொகுதியை வந்து ஸ்வீப் பண்ணுவாங்க. அதுக்கு முந்தின எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 23% இருந்தது. இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா வெற்றியினுடைய வித்தியாசம் வந்து 15%, கிட்டத்தட்ட 8% வித்தியாசம் ஏற்பட்டாலும் கண்டிப்பா RK நகர் வந்து நம்முடைய திமுகவை தான் போய் சேரும். இதுல வந்து
அதிமுகவும் ஜெயிச்சிருக்கு இந்த சென்னையில, சில தொகுதியில் அதிமுகவும் ஜெயிச்சிருக்கு. நீங்க வீடியோ கடைசி வரைக்கும் காணொலி கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த தொகுதி எப்படி எப்படி இருக்குன்ற. என்னோட அசம்ஷன் வந்து என்னுடைய ரிசல்ட் வந்து கன்ஃபார்மா கரெக்டா தான் இருக்கும். எந்த மாற்று கருத்து உங்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க முடியும் போது நீங்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓரளவு ஏன்னா சில கட்சிகளுக்கு இது மாதிரி அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் பண்றதுல என்ன ஃபேக்டோ அதான் நம்ம சொல்றோம். ஸோ சரியா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா உங்கள்கிட்ட பாராட்டு பெறுவோம் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இது வந்து அடுத்து பெரம்பூர் தொகுதி ரொம்ப நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொகுதி. தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் மற்ற எல்லா தொகுதியும் 2 தொகுதி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஒண்ணு வந்து பெரம்பூர் வந்து திருச்சி கிழக்கு. இந்த 2 தொகுதியும் வந்து தமிழக மக்கள் மட்டும் இல்லாம இந்திய மக்கள் உலகத்துல இருக்கிற பல சினிமா விஜய் சாரோட ரசிகர்கள் மட்டும் இல்லாம பல மக்கள் வந்து விரும்புற ஒரு 2 தொகுதி வந்து பெரம்பூர் ஒண்ணு, திருச்சி கிழக்கு ஒண்ணு. அந்த வகையில பெரம்பூர் தொகுதியில விஜய் சாரோட இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதுல போட்டி போடுறது யாருன்னா ஆர்டி சேகர். ஏற்கனவே அவர் தான் வந்து திமுகவில் அவர் தான் இப்ப எம்எல்ஏவா இருக்கிறவரு. திலகபாமான்றவங்க பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேண்டிடேட் அவங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வெற்றி தமிழ்ன்றவரு நாம் தமிழர் கட்சியிலையும் நம்முடைய ஜோசப் விஜய் வந்து நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தையும் வந்து போட்டி போடுறாரு. ஜோசப் விஜய் சார் இப்பதான் வராரு. சென்ற முறை நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு வித்தியாசம்னு பாருங்க. அப்பதான் நம்ம சொல்றதுல வந்து எந்த அளவுக்கு உண்மைகள் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நான் போன வருஷம் ரெக்கார்டை காட்டுறேன். போன வருஷம் ரெக்கார்டு காட்டாம அங்க ஒரு 10 பேர்கிட்ட கேட்டு அதுல உண்மையை சொல்றாங்களா பொய் சொல்றாங்கன்னு சொல்லி சொல்லலாம். அது இது சேர்த்து கம்பேர் பண்ணி தான் நம்ம இந்த ரிசல்ட் நம்ம சொல்றோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஆர்டி சேகர் சார் வந்து திமுக சார்பில் கிட்டத்தட்ட 52.9% வாக்குகள் வந்து போன முறை பெற்றிருந்தாரு. இந்த போன முறை தனபாலன்றவரை அதிமுக சார்பா போட்டி போட்டு 25% வாக்குகள் பெற்றிருக்கிறாரு. நம்முடைய நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில 10% வாக்குகள் பெறுது. கமல்சாரோட மக்கள் நீதி மையம் 8.6%. அதே மாதிரி நம்ம அம்மா மக்கள் முன்னேற்றம் வந்து 2% வாக்குகள் வந்து பெற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சேகர் சார் திமுக தவிர மிச்ச எல்லா வாக்குகளும் வந்து ஒன்னா வராம அதாவது பிரிஞ்சு போய் அப்படியே ஒன்னா சேர்ந்திருந்தா கூட திமுக வெற்றி அடைகிற அளவுக்கு அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தாங்க நம்முடைய இந்த பெரம்பூர் தொகுதியில. இந்த பெரம்பூர் தொகுதியில வந்து நம்முடைய விஜய் சார் போட்டி போறது ஒரு காரணம் சொல்றாங்க. அவருடைய மதத்தினர் வந்து அங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு காரணம் சொல்றாங்க. நம்ம ஆனா போட்டின்றது அரசியலை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு போட்டின்றதெல்லாம் அது எந்த விதமான நியாய தர்மமே கிடையாது. வெற்றி ஒன்றே குறிக்கோள். அதுக்கு இவங்க குறை சொல்றது ஏத்துக்கல, அவங்க குறை சொல்றது ஏத்துக்கல. வெற்றிக்காக என்னன்னா பாடுபட வேண்டியதான். நல்ல விஷயமா அதை பாடுபட்டாங்கன்னா போதும். இப்ப அந்த வகையில பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பெரம்பூர் தொகுதியில சென்ற முறை 2021 பாத்தீங்கன்னா 53% வந்து கிட்டத்தட்ட 53% வந்து திமுகவும், அதிமுக 25%, நாம் தமிழர் கட்சி 10%, மக்கள் நீதி மையமும் அதை சேர்ந்து 13. இந்த முறை கிட்டத்தட்ட ஆன்டி கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட பெரம்பூர் தான் ரொம்ப ஸ்ட்ராங் பெல்ட் வந்து நம்ம திமுகவுக்கு. கிட்டத்தட்ட 44%. இது வந்து விஜய் சார் இல்லாத பட்சத்துல நான் முடிக்கும் போது பாருங்க, விஜய் சார் இல்லாத ஜென்ரலா இருந்துதான் என்ன நடந்திருக்கும்னா அப்பதான் விஜய் சாரோட பவர் என்னன்னு உங்களுக்கு வந்து தெரிய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இதை நான் போட்டிருக்கேன். 44% திமுகவும், அதிமுக 25%, நாம் தமிழர் கட்சி 15%, 16% வந்து தமிழக வெற்றி கழகமும் பெற்று இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிஎம்கே வந்து ஒரு நீங்க பாத்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். கிட்டத்தட்ட 19% வித்தியாசம் வந்து அதிமுகவை தோற்கடித்து திமுக ஜெயிச்சிருக்கும். இது வந்து விஜய் சார் இல்லாம வேற ஒரு வேட்பாளர் இருந்தாங்கன்னா, ஒருவேளை இங்க வந்து விஜய் சார் வந்து போட்டி போட்டார்னா அப்ப நம்ம போட்டி போட்டுட்டாரு. அது போட்டி போடும் போது இந்த 19%ன்றது கிட்டத்தட்ட 4-5% மாறும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த டிவிகேனுடைய இந்த வாக்குகள் வந்து 16 கிட்டத்தட்ட 26-30% கிட்ட கூட நெருங்குது வந்து வாய்ப்புகள் அதிகம். அதை ஒரு பிரச்சாரத்தை பொறுத்தும் அதை மக்கள் விரும்புறதை பொறுத்தும் அவர் பிரச்சாரமே பண்ணலாம் கூட. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிச்சயமா விஜய் சாரால ஃபர்ஸ்ட் வர முடியுமா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதுல எனக்கு வந்து ஏன்னா ஆர்டி சேகர் அங்க வந்து ஒரு அது வந்து வேணும் பவர்ஃபுல்லா வந்து திமுக அங்க இறங்கும். நம்ம பேசுற மாதிரிலாம் வந்து நடைமுறையில் இருக்காது. அன்னைக்கு அந்த தேர்தல் நாளைக்கு வந்து என்ன வேணா நடக்கும். அது என்ன விதமான நான் சொன்ன மாதிரிதான் எந்த ஆயுதங்களை யூஸ் பண்ணாலும் வெற்றி ஒன்றே குறிக்கோள் தான் வந்து போராடுவாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த தேர்தல் நாள்ல வந்து கிரிக்கெட் மேட்ச் மாதிரிதான் அன்னைக்கு யார் என்ன பண்றாங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியும். ஆனா திமுக வந்து ரொம்ப வந்து அவங்க வந்து இதெல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த விதத்தை பார்க்கும்போது விஜய் சார் வந்து பெரம்பூர் தொகுதியில வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவது கடினம். ஆனா கிட்டத்தட்ட 16 அப்படியே ஜம்ப் ஆகி ஒரு 30% வாக்குகள் கூட பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு பெறும் நேரத்துல கண்டிப்பா 2வது பொசிஷன் வந்துருவாரு. ஆனா முதல் பொசிஷன் வருவாரா அப்படின்றத என்னால ஊர்ஜிதமா பெரம்பூர் தொகுதியில சொல்ல முடியல. அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதை வந்து அவ்வளவு சாதாரணமா வந்து விட்டுற மாட்டாங்க. சோ இந்த தொகுதியில வந்து 2வது அந்த பொசிஷன் வந்தாலே வந்து அந்த கட்சியான ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் இருக்கும். சென்ற முறையில வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரி பெரிய வாக்குகள் பெறல.
விஜய் சார் போட்டி போடுற இந்த 2 தொகுதியை தவிர மற்ற தொகுதிகள் வந்து ரொம்ப சாதாரண ஒரு டிவிகே தொகுதியா தான் இருக்கும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா குளத்தூர் தொகுதி நம்ம முதல்வர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடும் ஒரு தொகுதி. இது வந்து நம்ம வந்து கணிக்கிறதே வந்து எதுவும் ஒரு கன்ஃபார்மா அதுல வந்து மு.க.ஸ்டாலின் ஐயா தான் வின் பண்ண போறாங்க. ஏன்னா அந்த டேட்டா அப்படிதான் சொல்லுது. உடனே வந்து டேட்டா சொல்றதா நம்ம சொல்றோம். யார் வெற்றி பெறாங்க யார் தோக்குறாங்கனாலும் அந்த டேட்டா என்ன சொல்றதோ அதுதான் சொல்றோம். எந்த பாகுபாடும் இல்லாம தான் சொல்றோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா மு.க.ஸ்டாலின் ஐயா திரு திமுக சார்பாகவும், திரு சந்தானகிருஷ்ணன் அதிமுக சார்பாகவும், திரு செந்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும், திரு வி.எஸ். பாபு தமிழக வெற்றி கழகம் சார்பாக வந்து இந்த இடத்துல வந்து போட்டி போடுறாரு. வி.எஸ். பாபு இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான ஆளு. அவர் வில்லிவாக்கத்துல ரொம்ப ஃபேமஸான ஆளு. அவரு பழைய ஆளு, ரொம்ப ஃபேமஸான ஆளு. அவர் வந்து இப்ப தைரியமா வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா கூட வந்து போட்டி போடுறாரு தாவேகா சார்பா. இவர் வந்து சந்தானகிருஷ்ணன் வந்து அதிமுக சார்பா போட்டி போடுறாரு. இது போன முறை நடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா முதல்வர் வந்து கிட்டத்தட்ட 61.4% வாக்குகள் பெற்றார். பாத்துங்க, நம்ம வந்து சொல்றது வந்து பொய் கிடையாது. என்ன இருக்கோ அதை தான் சொல்றோம். நம்ம சும்மா கூட்டாம்புகழ் அடிக்கிறதுலாம் கிடையாது. 61.4% வாங்கின திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த தொகுதியில, அதுக்கு அடுத்தபடியா வந்து ராஜாராம் அப்படின்ற ஏடிஎம்கே பார்ட்டியோட கிட்டத்தட்ட 41% அதிகமா வந்து வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறார். அப்படின்னா அந்த தொகுதியில அவரோட பவர் என்னன்றதை நீங்க பாருங்க. அந்த தொகுதி வந்து அவருன்னு எழுதப்பட்ட தொகுதி. அந்த தொகுதி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஸ்டாலின் ஐயா தான் தொடர்ந்து வின் பண்ணியிருக்காரு 3 தடவை. இது 4வது தடவை நடக்கும் தேர்தல். இதிலும் அவர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்றது நம்ம இந்த முடிவுல தெரிஞ்சு பார்க்கும்போது தெரிஞ்சிடும். சென்ற முறை கிட்டத்தட்ட 41% வித்தியாசம் திமுகக்கும் அதிமுகவுக்கும். அதே தொகுதியில வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழரை முந்தி மக்கள் நீதி மையம் வந்து அந்த தொகுதியில 3வது வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அந்த தொகுதியில இந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆளையும் பிளஸ் வந்து கொஞ்சம் கமல் சாரை வந்து விரும்பக்கூடிய ஆட்கள் அப்படிதான் நம்ம அதை வைக்கணும். அதே மாதிரிதான் விஜய் சாருக்கு வந்து இவருக்கு வந்து கமல் சாருக்கு வந்து பெரியவங்களோட ஆதரவு இருந்தது. பெரியவங்களோட ஆதரவு பிளஸ் ஆனா விஜய் சாரோட அளவுக்கு இல்லை. என்ன பொறுத்த விஜய் சாரோட அளவுக்கு கண்டிப்பா வந்து அதுல ஒரு 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 3ல ஒரு 2% கூட இருந்திருக்கும். ஆனா கண்டிப்பா விஜய் சாருக்கு அதோட கொஞ்சம் அதிகம் தான். இருந்தாலும் அந்த பெரியவங்க மத்தியில வந்து விஜய் சாரோட கமல் சாருக்கு அந்த டைம்ல வந்து ரொம்ப வந்து ஒரு எதிர்பார்ப்பு, வித்தியாசமா என்ன பண்ண ரொம்ப எதிர்பார்ப்பு, ஒரு இன்டெலிஜென்ட், ஒரு ரொம்ப புத்திசாலித்தனமா பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்றதுனால கமல் சார் மேல ரொம்ப நம்பிக்கை இருந்த ஒரு காலகட்டம் அது. அங்க வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் 8.2% வாங்கி 3வது இடத்தை பிடிச்சாரு. 4வது இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சி 6.6% வாங்கி 4வது குளத்தினுடைய ஒரு டேட்டா. இப்போ 2021 நம்ம ஏற்கனவே பார்த்து எத்தனை பர்சன்ட் வாங்கினாங்க. இப்ப 2026 அது எப்படி மாறப்போகுது அப்படின்னு சொன்னா, என்னதான் வந்து நீங்க ஸ்டாலின் ஐயா மேல நீங்க வந்து எதிர்ப்பு என்னதான் பண்ணாலும் கிட்டத்தட்ட 52% வந்து ரொம்ப சாலிடா அடிச்சிருவாரு. அதுக்கு கம்மி வந்து அங்க வந்து முதல்வர் வந்து அதை விட குறைவா இருந்தது வாய்ப்புகளே கிடையாது. 50ல இருந்து 52% வந்து சார் அடிச்சிருவாரு. 22% அதிமுக வந்து 21ல இருந்து 22% கண்டிப்பா அந்த இடத்துல வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி 7ல இருந்து 11% வாக்குகள் பெறும். அந்த இடத்துல மிக முக்கியமான பெயரா இருக்கிறது நம்முடைய தாவேக்காவை சேர்ந்த வி.எஸ். பாபு வந்து 15% வாக்குகள் வந்து கண்டிப்பா பெறுவாரு. அது வந்து அந்த இடத்துல வந்து இருக்கிற அந்த மக்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஓட்டுகள் வரும் அப்படின்றது வந்து பழைய டேட்டா பிளஸ் அங்க கேள்விப்பட்டது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் சொல்றோம். கிட்டத்தட்ட இத்தனை சதவீத வாக்குகள் பெற்று இந்த இடத்துல வந்து முதல்வர் வந்து கிட்டத்தட்ட 30% வித்தியாசம் போல 41.5% வித்தியாசம் வெற்றி பெற்று இருந்தவர். அவரை எதிர்த்து வரும் அதிமுக விட 30% வாக்குகள் வந்து நிச்சயமா அதிகம் பெற்று வெற்றி பெறுவாரு. இது முடிகிற வரைக்கும் பாருங்க. சும்மா திமுக வின் பண்ண நினைக்காதீங்க. அந்த வருஷ பிரகாரம் சொல்லும் போது எங்கெங்க எந்தெந்த வருதோ அதை முடியும் போது தான் தெரியும் சென்னையில மொத்தம் எத்தனை பேரு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து வில்லிவாக்கம் தொகுதி. இந்த வில்லிவாக்கம் தொகுதியில திமுக சார்பாக கார்த்திக் மோகனும், அதிமுக சார்பாக விஜயகுமாரும், தாவேகா சார்பாக ஆதவ் அர்ஜுனாவும், என்டிகே சார்பாக நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து ரோஷினியும் வந்து போட்டி போடுறாங்க. இது வந்து இந்த வில்லிவாக்கம் தொகுதி வந்து ரொம்ப ஃபேமஸான தொகுதி. இந்த தொகுதியில வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ஆக்குனது வந்து இப்ப லேட்டஸ்டா வந்து தமிழக வெற்றி ஆதவ் அர்ஜுனா 2வது பொசிஷன் ஆதவ் அர்ஜுனா இங்க போட்டி போடுறாரு அப்படின்றதுனால. ஆனா அந்த தொகுதியில போட்டி போடக்கூடிய கார்த்திக் மோகன் யாருன்றது அந்த தொகுதி மக்களுக்கும் தெரியும், வெளியர்களுக்கும் தெரியும். அவர் அண்ணா நகர் தொகுதியில ஆல்ரெடி எம்எல்ஏவா இருந்த மோகன் அப்படின்றவருடைய பையன் தான் அந்த கார்த்திக் மோகன். அண்ணா நகர் தொகுதி வந்து வேற ஒரு திமுக சிற்றரசு அப்படின்ற ஒரு வேட்பாளர் கொடுக்கப்பட்டதால அந்த தொகுதியில வந்து ரொம்ப வேலை செய்த அந்த கார்த்திக் மோகன் வந்து அங்கிருந்து வில்லிவாக்கத்துக்கு தன்னை மாத்திக்கிட்டாரு. சென்ற முறையே சொன்னாங்க மோகன் சார் பையன் அடுத்த போட்டி போட போறாங்கன்ட்டு. ஆனா அவரு நேரா வந்து வில்லிவாக்கம் தொகுதியை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அதை கொடுத்தாலும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ வில்லிவாக்கம் தொகுதியில் போட கார்த்திக் மோகன் வந்து சரியான ஆல்ரெடி 2 தடவை வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏவோட பையன்றதுனால அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அது கூட இருக்க ஒரு எஸ்.ஆர். விஜயகுமார் சார் வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஜெயிச்சு எம்பியா இருந்தவர். அம்மா ஆட்சி காலத்தில் 2014 அம்மாவோட இதுல வந்து எம்பியா இருந்தவர் வந்து நம்முடைய எஸ்.ஆர். விஜயகுமார் வந்து அவ்வளவு அசால்ட் பெரிய பொறுப்புல இருந்தவர் வந்து அவரு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது அது 2000 முந்தின 2003 2009 ஆனாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய எஸ். விஜயகுமார் சாருக்கு அப்புறமா ரோஷினி அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் எல்லா வேட்பாளரும் பெரிய ஆஜானுபாகன் வேட்பாளர். ஆனா அவங்க சீமான் சார் பேர் வச்சு வந்து அதிகமான வாக்கு சென்ற முறை வாங்கின மாதிரி இந்த முறையும் வாங்குறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதான் வந்து போன முறை நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக 53.4% வாக்குகள். இது நல்லா நீங்க பாருங்க. நான் ஒன்றும் பொய் சொல்ல பொருட்டு சொல்ல இருக்கிறதா சொல்றேன். அதன்படிதான் இந்த வாரம் எலெக்ஷன் கொஞ்சம் தான் வித்தியாசப்படுமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே டோட்டலா சமுதாயமே மாறுறதெல்லாம் மாறாது. எப்பயுமே அது மாறாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறுதல் ஏற்படும். ஒருவேளை தாவேக்காவோ இல்ல நாம் தமிழர் கட்சியோ தொடர்ந்து போட்டியிட பட்சத்துல அடுத்தடுத்து இப்ப குறைய அடுத்தது வந்து அவங்க வளர வந்து ரொம்ப வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்தல் என்ன நிலைமை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் 53.4%, 27.3 ஆல் இண்டியா ஏடிஎம்கேவும், மக்கள் நீதி மையம் பாருங்க இங்கேயுமே வந்து மக்கள் நீதி மையம் தான் 9.4%. மக்கள் நீதி மையம் வாங்குற வாக்குகள் வந்து தாவேக்காக ஒரு பிளஸ். ஏன்னா அவரும் சினிமா இவரும் சினிமா நடிகர். இவர் பெரியவங்க பக்கம் வாக்கு வாங்குறாரு, தாவேக்கா சின்னவங்க பக்கம் வாக்கு வாங்குது. நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா 7.7% வாக்குகள், தேசிய முற்போக்கு திராவிடம் 0.8% வாக்குகள் 2021 வாங்குச்சு. அப்ப 2026 இது எப்படி கன்வெர்ட் ஆக போகுதுன்னா 53% வாங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் 2026 44% தான் வாங்கி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 9% வந்து அந்த இடத்துல வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கார்த்திக் மோகன் அங்க மாறுறாரு. அது வந்து ஆதவ அர்ஜுனாவுடைய பயங்கரமான ஃபயர். ஆனா விஜய் சாருக்கு இருக்கிற ஃபயர் வந்து ஆதவ அர்ஜுனா சார்லாம் கிடையாது. விஜய் சாருக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும். அது ஆதவ அர்ஜுனாலாம் அதெல்லாம் வந்து சாதாரண ஒரு வேட்பாளர் தான் இருப்பா தவிர பெரிய மாறுதத்தருடைய வேட்பாளர்லாம் இருக்க மாட்டேன். ஏன்னா திமுகலாம் அசால்ட்டா அதை வந்து ஹேண்டில் பண்ணிருவாங்க. விஜய் சார் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா மக்களுடைய மத்தியில் ரொம்ப எப்படி அஜித் சார் மாதிரி ரஜினி சார் மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு மதிப்பை பெற்றவர் வந்து விஜய் சார். அதனால வந்து அவரை போட்டியிடும் போதில் கொஞ்சம் கஷ்டம். அடுத்து பாத்தீங்கன்னா அதிமுக அதே 27% வாக்குகள் தான் பெறும் இந்த விரிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும். நாம் தமிழர் 8% 13% வாக்குகளா வந்து கண்டிப்பா உயர்றாங்க இந்த தொகுதியில. மக்கள் நீதி மையமும் அதர்ஸும் இந்த போட்டி போடாதல கிட்டத்தட்ட 16% வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு 16% வாக்குகள் பெற்று இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு 15-16 சென்னை அந்த பர்சன்டேஜ் வாங்குறதுனால ஒரு நல்ல ஹெவி பர்சன்டேஜ். ஒரு முதல் எலெக்ஷன்லேயே வந்து நம்ம விஜயகாந்த் சாரே வந்து அதிகபட்சமானது 9%, கமல் சார் வந்து 9 தான். ஒரு 16% வாங்கிட்டாருன்னா அது மிகப்பெரிய ஒரு பர்சன்டேஜா இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும். அவர் தொடர்ந்து போராடும் போது மட்டும்தான் அடுத்தடுத்த எலெக்ஷன்ல வந்து அவர் வந்து வெற்றி பெறுறதும் தோல்வி பெறுறதும் முதலமைச்சர் ஆகாது அதை பொறுத்து தான். இதுல மெயினா பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, சேலம் இந்த மாதிரி இருக்கிற மெயின் சிட்டில வந்து இப்போ ரொம்ப பேர் வந்து படம் பார்த்து ரொம்ப பேர் என்ஜாய் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிட்டில இருக்கிறவங்க தான். அவங்க மத்தியில வந்து விஜய் சாருக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். உள்ள கிராமமா போக போக இந்த அளவுக்கு இருக்கிறது வந்து ரொம்ப வாய்ப்புகள் கம்மி. அதை நீங்க ஏற்கனவே நடந்த எலெக்ஷன் நடந்த மற்ற கட்சியில் வாங்கின ஓட்டை வச்சு நீங்க வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்கும்போது 214 தொகுதி நம்ம சொல்லி மொத்தமா பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா அதுல ஒரு தெளிவு ஏற்படும். நீங்க நம்பிக்கையோட பாருங்க. நம்ம யாரையும் குறைச்சி மதிப்பில்லை. விஜய் சார் வந்து நீங்க எதிர்பார்க்கற மாதிரி 45-50% வாக்குகள்லாம் கனவோட நடக்காது. அது இது வந்து உண்மையா நம்ம சொல்றோம். நீங்க உடனே வந்து உங்க கற்பனை நம்ம சொல்ல முடியாது, நடக்கிறதா சொல்ல முடியும். சோ அது எப்படி இருக்கிறது பாருங்க. தொடர்ந்து அவர் போட்டி போடும்போது கண்டிப்பா வெற்றி பெறுவது வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சி நம்ம வந்து ரொம்ப குறைச்சு மதிப்பிடல. சென்னையை பொறுத்த வரைக்கும் சிட்டியை பொறுத்த கிராமத்தை எல்லா இடத்துலயுமே பரவி இருக்கிறது நாம் தமிழர். ஆனா தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த சிட்டி பேஸ், ஏன்னா சினிமா அதிகமா பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கிற இந்த சிட்டில வந்து அதிகமான வாக்குகளும் போக உள்ள கிராமங்கள்ல போக கொஞ்சம் வாக்குகள் கம்மியா தான் வாங்குறாங்க. தமிழரும் கம்மியா தான் வாங்குறாங்க. நம்ம தொடர்ந்து இதை பார்க்கும்போது எல்லாருக்கும் புரிய நம்ம உண்மையை சொல்றோமா எப்படி சொல்லி ஸோ இந்த வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக நிச்சயமாக 17% வாக்குகள் வித்தியாசத்துல கண்டிப்பா வெற்றி பெறும். அது போன வாட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பர்சன்டேஜ் வித்தியாசமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26%. 26ல இருந்து இந்த முறை கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 9% வாக்குகள் வந்து குறைஞ்சா கூட இந்த வில்லிவாக்கம் தொகுதியில வந்து கண்டிப்பா திமுக வெற்றி பெறுது. அடுத்து வந்து திருவிக்கா நகரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதிமுக சார்பாக KS ரவிச்சந்திரனும் பொற்கொடி அப்படின்றவங்க அதிமுக சார்பு. பொற்கொடின்றவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஆம்ஸ்டாங் அவருடைய மனைவி வந்து திரு பொற்கொடி அவர்கள். அவங்க வந்து அவங்களோட சொந்த தொகுதி அது. அங்க வந்து அவங்க போட்டி போடுறாங்க. திரு MR பல்லவி அப்படின்றவங்க வந்து TVK சார்பாகவும், ஜெகதீஷ் சந்திர அப்படின்றவர் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் இந்த தொகுதியில வந்து போட்டி போடுறாங்க. இந்த பொற்கொடி அப்படின்றவங்கள இந்த தொகுதி வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் பெறுது. ஏன்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து படுகொலைக்கு அப்புறமா ஒரு BSP-னுடைய பெரிய தலைவர். அவருடைய அண்ணருடைய அந்த மறைவுக்கு அப்புறமா அவங்க மனைவி வந்து அந்த கட்சியில சரியா மதிக்கப்படாம அதிமுகல சேர்ந்து இடத்துல போட்டி போடுறாங்க. அவங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குது இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா சிவகுமார் அப்படின்ற ஒரு MLA ஐயா வந்து DMK சார்பா வித்தியாசம் பாருங்க, பொய் சொல்லல, 61.6% வாக்குகளும், அதிமுக சார்பாக 20 கிட்டத்தட்ட 41% வாக்குகள் வித்தியாசத்துல வந்து சிவகுமார் அப்படின்ற திமுகவுடைய கேண்டிடேட் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு 2021 எலெக்ஷன்ல. இங்க நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து 8.2 எடுத்திருக்கு.
மக்கள் நீதி மையம் 7.3 எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட ஒண்ணுதான், கிட்டத்தட்ட மோரார்லெஸ் ஒண்ணு மேல ஒண்ணு கீழே நாம் தமிழருக்கும் மக்கள் நீதி மையத்துக்கும் சென்னை சிட்டில வந்திருக்கு. அந்த மாதிரி வரும்போது அதே மாதிரி தேசிய முற்போக்கு திராவிட விஜயகாந்த் சார் கட்சி 1.4 எடுத்திருக்கு. இதான் 2021 ஒரு கம்பாரிசன். அது அப்படியே 2026 எப்படி மாறுது பாருங்க. 62% வாக்குகள் திமுக கிட்டத்தட்ட 53% வாக்குகளா மாறும். அதே மாதிரி அதிமுக இந்த தொகுதியில பொற்குடி அம்மா போட்டி போட்டா கூட அந்த தொகுதியில ரொம்ப மற்ற கட்சிகள் ஓட்டுகள் ஏறினா கூட அதிமுக ஒரு மிகப்பெரிய, ஏன்னா அந்த அவங்களுடைய இது இத்தனை ஓட்டுல அள்ளி வரும்னு சொல்லி நம்மளோட கணிப்பு பிரகாரம் அவங்களுக்கு 21% வாக்கு, 1% வாக்குகள் அதிகமா. இதுக்கு காரணம் என்ன, ஆம்ஸ்டாங் ஐயா போட்டி கூட அங்க அவ்வளவுதான் வாக்குகள் வாங்கியிருந்தாரு. அதுலனா கூட நம்ம 21% வாக்கு அதுக்கு அதிமுக கொடுக்குறோம். நாம் தமிழர் 8% வாக்குகள் அந்த இடத்துல பெறணும். தொடர்ந்து அவங்க போராட்டே இருக்காத பல பேர் மத்தியில அவங்களுடைய பேர் அடிபடுறதுனால 12% வாக்குகள் வாங்குவாங்க. மக்கள் நீதி மையம் அதை போட்டு 10 வாட்டி போட்டி போடுறதுல கிட்டத்தட்ட 14% வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வரும். இப்ப நீங்க தமிழக வெற்றி கழகம் ஏன் அந்த இளைஞர்கள் மத்தியில இருக்கிற அளவுக்கு பெரியவங்கிட்ட போக 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 அவருடைய லேட்டஸ்ட் நடவடிக்கை எல்லாம் அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பேர் வாங்கி தராதால கிட்டத்தட்ட அவருக்கு 2022 இருந்து இறங்கி இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் பாத்தீங்கன்னா திருவிக்கா நகர் கிட்டத்தட்ட 32% வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வெற்றி, கன்ஃபார்மா திமுக வெற்றி பெறும். அது எத்தனை சதவீத வாக்கு, நான் சொல்றேன் 32%. நீங்க என்னதான் நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் திருவிக்கா நகர்ல பொறுத்தவரை நம்முடைய திமுக தான் வெற்றி பெறும். அடுத்து நம்ம பார்க்க போகுது எக்மோர் சட்டப்பேரவை. நீங்க அப்படியே தொடர்ந்து பாருங்க, கண்டிப்பா அங்க அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகள் டஃப்பானதுல சென்னையில் இருக்காது. அதிசயமான ஒரு விஷயம். ஏன்னா சென்னை எப்பயுமே திமுகவோட கோட்டை. இந்த முறை அதிமுக அதுல உள்ள வருதுன்றதே ஒரு பெரிய விஷயம். நாம் தமிழரும் தமிழக வெற்றியும் கடுமையான ஃபைட்டு தராங்க. அவங்க தமிழக வெற்றியினுடைய அந்த இப்போ அவருடைய அந்த பரப்புரெல்லாம் குறைஞ்சதுனால இன்னும் கொஞ்சம் குறையாம நான் டஃப் பண்றது இன்னும் கடுமையா அவங்க போராட வேண்டியிருக்கு. அவங்க ரொம்ப ஆல்ரெடி விட்டுட்டாங்க. இதுக்கு மேல விடாம பண்ணாங்கன்னா இப்ப நம்ம சொல்ற வாக்குகளை அவங்களை தக்க வைக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இப்ப எக்மோர் வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழன் பிரசன்னா நீங்க ரொம்ப அதிகமா டிவியில பார்த்திருப்பீங்க. அவருடைய பேச்சுல ரொம்ப பார்த்திருப்பீங்க. ரொம்ப தொலைக்காட்சி விவாதங்கள்ல ரொம்ப கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆள் தமிழன் பிரசன்னா. அபிஷேக் ரங்கசாமின்ற அதிமுக சார்ந்தவரும், ராஜ்மோகன் அதே மாதிரி ஒரு தொலைக்காட்சியில் அதிகமா கலந்து கொள்ளக்கூடிய தாவேக்கா ஒரு செய்தி தொடர்பாளர் ராஜ்மோகன் அவர்களும், சரண்யா என்கிற ஒரு தமிழக வெற்றி நம்முடைய நாம் தமிழர் கட்சி சார்ந்த சரண்யா அப்படின்ற 4 பேர் இங்க மெயினான இந்த 4 பேர் போட்டி போடக்கூடிய இந்த எக்மோர்ல பாத்தீங்கன்னா 2021 நல்லா பாருங்க 58.3% வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகமும், 25% வாக்குகள் அதிமுக சார்பில் ஜான் பாண்டியனும் பெற்றிருக்கிறாங்க. ஜான் பாண்டியன் யாரும் உங்களுக்கு தெரியும். மக்கள் நீதி மையம் 8.5, நாம் தமிழர் 5.3. எவ்வளவு கம்மியாயிடுச்சு பாருங்க இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையத்துக்கு அதுக்குமே 3% வாக்குகள் வித்தியாசம். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 1.1% வாக்குகள். நாம் தமிழர் ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியா இருந்தது 2021. அது அப்படியே 2026 மாறும்போது எப்படி மாறுதுன்னா திமுக வாங்கி 58% 9% கிட்டத்தட்ட குறைஞ்சு 49% திமுகவும். அதிமுக நீங்க ஆன்டி கமெண்ட்ஸ் சொல்லி போடும்போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா உஷாரா ஆன்டி கமெண்ட்ஸ் இருக்கும்போது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தையும் கமல் சாரையும் உள்ளிட்டு இருந்தால்தான் அவரால் இந்த அளவுக்கு வாங்க முடிஞ்சுது. இல்லைன்னா இன்னும் அது ரொம்ப கம்மியா தான் போயிடும். 1 or 2% என்ன கம்மியானா பல இடத்துல ஒரு இழக்க நேரிட்டு இருக்கும். அதை ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டாரு. 49% வாக்குகள் இந்த தொகுதி எக்மோர் தொகுதியிலையும், அதிமுக 28% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 5ல அப்படியே டபுள் ஆயிட்டு 10% வாக்குகள் கன்ஃபார்மா இந்த எக்மோர்ல பெறாங்க. மக்கள் நீதி மையம் 14% வாங்கி அந்த அதிகபட்ச வாக்குகள் அப்படியே நம்ம டிவிகேக்கு 13% வாக்குகளா மாறுது. இந்த இடத்துல இது ஒரு தனி தொகுதி. இந்த தொகுதியில நம்முடைய ராஜ்மோகன் மற்றும் நம்முடைய மற்ற கேண்டிடேட் எல்லாருமே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ரொம்ப பவர்ஃபுல். தமிழன் பிரசன்னாவும் நல்ல திறமையா பேசக்கூடிய ஒரு நபர். அவருடைய போய் அங்க போய் பேச மக்களை போய் அணுகிற விதம் வித்தியாசமா இருக்கும். திமுகனே அது ஒரு கை வந்த கலை. அந்த விதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தொகுதியை நம்முடைய திமுக கிட்டத்தட்ட 21% வாக்குகள் வித்தியாசத்துல இந்த முறை வெற்றி பெறுவாங்க. சென்ற முறை பாத்தீங்கன்னா வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். 36, 46, 56, 32% வாக்குகள் வித்தியாசத்தில், 32% வாக்குகள் வித்தியாசத்தில் 32 இது கிடையாது, வித்தியாசத்திலேயே வெற்றி பெற்றவங்க போன முறை. இந்த முறை அது அப்படியே 32 குறைஞ்சு கிட்டத்தட்ட 11% குறைஞ்சு 21% வாக்குகள் வித்தியாசத்துல நிச்சயமா இந்த இடத்துல திமுக வெற்றி அடைறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி ராயபுரம் தொகுதி. இந்த ராயபுரம் தொகுதியில பாத்தீங்கன்னா நீங்க திமுக சார்பா சூப்பர்கான், ஜெயக்குமார், ரொம்ப ஃபேமஸான அதிமுகவினுடைய ஒரு போர்வாளர் இருக்கக்கூடிய நம்முடைய ஜெயக்குமார் சாரும், அதே மாதிரி KV விஜயா தாமு அப்படின்றவங்க
தாவக்க சார்பாகவும் பாபு மாயிலன் அப்படின்ற நாம் தமிழர் கட்சி சார்பாக 4 பேர் போட்டி போடுறாங்க. இந்த தொகுதி வந்து உங்களுக்கு நீங்க அதிமுக நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா அன்னையில இருந்து தொடர்ந்து இந்த ராயபுரம் தொகுதியோட ஒரு டானா இருக்கக்கூடியவர் வந்து நம்முடைய அரசியல் ரீதியில சொல்றேன், தவறா நினைச்சுக்கலாம். அரசியல் ரீதியில வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இருக்கக்கூடிய ஜெயக்குமார் சார் போட்டி போடுற இந்த தொகுதியில அங்கேயே சென்ற முறை 53.6% வந்து அந்த மூர்த்தி ஐட்ரீம் தியேட்டரோட ஓனர் வந்து கிட்டத்தட்ட 53% வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாகவும், கிட்டத்தட்ட 30% வாக்குகள் வந்து ஜெயக்குமார் சார், கிட்டத்தட்ட 23% வாக்குகள் ஜெயக்குமார் சாரே வந்து போன தடவை வந்து அந்த அளவுக்கு தோற்ற ஒரு தொகுதியா இருந்தது நம்மளுடைய இந்த ராயபுரம் தொகுதி. போன முறை போட்டி போடுற ஐட்ரீமுடைய ஓனர், இந்த அவர் இல்ல வேற வந்து போட்டி போடுறாரு இந்த ராயபுரம் தொகுதியில. இப்போ இந்த ராயபுரம் தொகுதியில ஜெயக்குமார் சாருடைய அந்த சொந்த தொகுதியான ராயபுரத்துல என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு நீங்க பார்க்க போறீங்க. 59% வாங்கிய திமுக இந்த முறை கிட்டத்தட்ட 48% தான் இதோட வாங்குறாங்க. 11% வந்து அங்க வந்து வீழ்ச்சி அடைகிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து வெறும் அதிமுக மட்டும் கிடையாது. அந்த தொகுதி வந்து ஒரு அதிகமான விஜய் ஃபேனும் மற்ற இவர்களும் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அதுக்கு வந்து காரணம் நான் சொல்றேன். நீங்க இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப கம்மியா வாங்கிருக்கும், 6.6. ஏன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் வந்து கொஞ்சம் ஜாலியா இருக்கக்கூடிய, ரொம்ப இன்டெலிஜென்ட் இல்லாம, ரொம்ப யோசிக்காம, ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறவங்க அங்க தொகுதியில் வந்து அவர் வந்து கம்மியா தான் வாங்குவாரு. ஏன்னா அவருக்கு அவங்க கிட்ட ஓட்டு கிடையாது. பயங்கரமா தன் அறிவான நினைச்சிருக்கிறவங்க அந்த மாதிரி பிரிவுகள் தான் அவருக்கு ஓட்டு. ரொம்ப சாதாரணமான வெகுஜன மக்கள் வந்து அதிகமா விரும்பக்கூடிய விஜய் சார் வந்து இந்த இடத்துல 13% வாக்குகள் வாங்குறாரு. திமுக 48%. இந்த தொகுதியை வந்து நம்முடைய ஜெயக்குமார் சார் வந்து வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம். அதை மீறி அவர் வெற்றி பெற உலக அதிசயமா தான் இருக்கணும். அவருக்கு இப்போ அதே 32% ஓட்டுகள் தான் அவர் வந்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் 7%, 13% வந்து நம்முடைய தாவேக்காவும் பெறும். ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த தொகுதியை கிட்டத்தட்ட 11% வித்தியாசத்துல வந்து நம்முடைய திமுக வெற்றி பெறும். அந்த 11% வாக்குகளை வந்து நம்முடைய ஜெயக்குமார் சார் வந்து மேனேஜ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதுக்கடுத்து இந்த தொகுதியை வந்து கண்டிப்பா வந்து டிஎம்கே தான் இந்த முறையும் வெற்றி பெறும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சென்னையில அடுத்து பார்க்கக்கூடிய தொகுதி வந்து ஹார்பர் தொகுதி. பல முக்கியமான பிரபலங்கள் போட்டி போடுற சென்னையில வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமானவர் வந்து பி.கே. சேகர் பாபு, நம்முடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சரான அவர் வந்து வராத டிவி ஷோ கிடையாது. டிவி ஷோ வந்து டிவி நியூஸ் சேனல்ல அவர் இல்லாத ஒரு நாள் கிடையாது. எல்லாரும் ரொம்ப அசால்ட்டா ரொம்ப சாதாரணமா வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் வந்து பி.கே. சேகர் பாபு, திமுக சார்ந்த மதிப்புக்குரிய எம்எல்ஏ, மதிப்புக்குரிய அமைச்சர். அவங்க இப்போ வந்து ஆட்சி முடிஞ்சு அடுத்த அமைச்சர் ஆவாதுன்றது இந்த தேர்தல் முடிவு வச்சு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுல வந்து ஆர் மனோ அப்படின்ற ஒரு அதிமுக காரரும், சினோரா பி.எஸ். அசோக் அப்படின்ற ஒரு தாவேகா காரரும், நம்முடைய ரஃப்கான் ஷெரீப் அப்படின்ற ஒரு நாம் தமிழர் கட்சி சார்பாக வந்து இந்த 4 பேர் வந்து இந்த தொகுதியில போட்டி போடுறாங்க. சென்ற முறை தேர்தலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 59% வாக்குகள் பெற்று சேகர் பாபு எம்எல்ஏ அவர்கள் வந்து திரு சேகர் பாபு அவர்கள் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற வெற்றி அடைகிறாரு. அதுக்கு எதிர்த்து போட்டி போடுறது சென்ற முறை பாரதிய ஜனதா கட்சி தான் வந்து இந்த தொகுதியை பெற்றிருந்தாங்க. அவங்க 31.8% வினோத் பி செல்வம், கண்டிப்பா ஒரு ஃபேமஸான ஆள் வந்து நம்முடைய வினோத் பி செல்வம். அந்த ஏரியாவில் வந்து ரொம்ப அதிகமான வட இந்தியாவில் வாழற ஒரு தொகுதி வந்து இந்த தொகுதி. அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31.8% வாக்குகள் பெற்று 2வது இடத்துல வந்து பாரதிய ஜனதா பெற்றது. வித்தியாசமே பாருங்க, இது வரைக்கும் வந்து திமுக எல்லாமே 25%, அதிமுக எல்லாமே 25, 26 அப்படிதான் இருந்தது. ராயபுரம் 32, இந்த இடத்துல கிட்டத்தட்ட 32% வாக்குகள் வந்து அதிமுக சென்ற முறை பெற்றிருந்தது. இங்க வித்தியாசமே நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27% வாக்குகள் வித்தியாசம் இருந்தது. அதுல 3வது இடம் பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் 3.7. மற்ற கட்சிக்கு ஓட்டே இல்லை பாருங்க. அங்க வட இந்தியில் ரொம்ப பேர் வசிக்கிற ஒரு இடம். அங்க பாத்தீங்கன்னா டைரக்ட் ஃபைட் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். இவங்கெல்லாம் மக்கள் நீதி மையத்துக்கும் நாம் தமிழ் ஒரு பெரிய ஹோப் இல்லாத ஒரு இடம். அதாவது இடத்தை பொறுத்தா ஒருத்தருக்கு ஓட்டு. உங்களுக்கு தெரியும் சவுகார்பேட்டை சரௌண்டிங்லாம் வந்து எவ்வளவு வந்து வட இந்தியில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இவங்களை பத்தி தான் தெரியுது வந்து வாய்ப்பு கிடையாது. அதிமுக திமுக இருந்து அப்படியே போனவங்கலாம். ஸோ அப்படியேப்பட்ட சூழல்ல இந்த தொகுதியை ராயபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா திமுக சென்ற முறை 54 இருந்து அப்படியே குறைஞ்சிருந்தத கிட்டத்தட்ட 11% வாக்குகள் வந்து அவங்க வந்து இழக்கிறாங்க. இழந்து அதிமுக சார்பில் வந்து போட்டி போடுற 4% வாக்குகளை அதிகரிச்சு 35% வாக்குகள் வந்து வாங்குறாங்க. நம்ம நாம் தமிழர் வந்து 7ல இருந்து 10 மக்கள் நீதி மையம் இல்லாதால டிவிகே கிட்டத்தட்ட 12% வாக்குகளும் இந்த இடத்துல வந்து பெறாங்க. பெற்று இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஎம்கே இந்த இடத்துலயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11% வாக்குகள் வித்தியாசம் வந்து நிச்சயமா வந்து இங்க வந்து வெற்றி பெறாங்க.